இன்று நாம் வாழும் இவ்வுலகம் அதிவேகத்தில் எங்கு செல்கிறோம் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் ஒரு பக்கம் மனிதனின் இதயத்தையும் மனதையும் மூளையையும் ஆக்கிரமித்து உள்ளது. மனிதாபிமானம் கொண்டாடப்படவில்லை, மாறாக சினிமாவின் கலைஞர்களும் விளையாட்டு வீரர்களும் கொண்டாடப்படுகின்றனர். அவர்கள் சொல்வதே வேத வாக்காக மாறுகிறது. இன்னும் சில இடங்களில் வேலை தேவனாக மாறிப்போனது. படைத்தவரை தவிர எல்லாவற்றிற்கும் மதிப்பு. நாம் எங்கு செல்கிறோம், என்ன செய்கிறோம் என்று பார்ப்போமா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நம்பினவர்களாய் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே பங்கு பெறும் உங்களை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். தானியேலின் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் ஒரு புதிய வித்தியாசமான பகுதியாய் அமைந்திருக்கிறது. இந்த அதிகாரத்தில் 4 மிருகங்களை குறித்து தானியேல் கண்ட தீர்க்க தரிசனத்தையும், மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்தின் மேகங்களுடனே வருவதை குறித்த தரிசனத்தையும், அந்த 4 மிருகங்களுக்கான விளக்கத்தையும், குறிப்பாக 4வது மிருகத்திற்கான விளக்கத்தையும் பார்க்கிறோம். முதல் 6 அதிகாரங்களிலே சரித்திர இரவுகளையும் தீர்க்க தரிசன வெளிச்சங்களையும் பார்த்தோம் என்று சொல்லலாம். 6ஆம் அதிகாரம் சரித்திர இரவில் தீர்க்க தரிசன ஒளியை நமக்கு காட்டியது. ஏற்கனவே நான் கூறியது போல தானியேல் புத்தகத்தின் முதல் பகுதி சரித்திர உண்மைகள் அடங்கியவை. சரித்திரத்திற்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தீர்க்க தரிசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. தேவன் தானியேலுக்கு குறிப்பிடத்தக்க வகையிலே இந்த 4 மிருகங்களை குறித்து பல தரிசனங்களை கொடுத்தார். வெவ்வேறு காலகட்டங்களிலே தானியேல் இந்த தரிசனங்களை கண்டார். இந்த 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற தரிசனம் பெல்ஷாசாரின் 1வது ஆண்டிலே தானியேல் கண்ட தரிசனம். 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற தரிசனம் பெல்ஷாசாரின் 3வது ஆண்டிலே தானியேல் கண்ட தரிசனம். 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்பது தரியு ராஜாவின் 1 ஆண்டில் நடைபெற்றது. 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது கோரேஸ் ராஜாவின் 3வது ஆண்டிலே நடைபெற்றவை. 11, 12ஆம் அதிகாரங்களிலே நாம் பார்க்க போகிற தரிசனங்கள் தரியு ராஜாவின் 1 ஆண்டிலே தானியேல் கண்டவை. சரித்திர பகுதிக்குள்ளே தானியேல் இந்த தரிசனங்களை எழுதவில்லை. இதை பூரணமாய் இந்த புத்தகத்தின் 2வது பகுதியாக அவர் எழுதியிருக்கிறார். முதலாவது 4 மிருகங்களை குறித்த தரிசனத்தை பார்ப்போம். பாபிலோன் தேசத்து நேபுகாத்நேச்சார் மிகவும் அறிவு படைத்தவன். திடீரென உலக ஆளுநராக தான் உயர்த்தப்பட்டதை உணர்ந்தான். 3 கண்டங்களிலே அவனுக்கு நிலப்பரப்பு இருந்தது. வட ஆப்பிரிக்காவிலே எகிப்து அவனுக்கு அடியிலே இருந்தது. ஐரோப்பாவிலும் அவன் கைப்பற்றின இடங்கள் இருந்தன. அந்நாட்களின் உன்னதமான ஒரு சாம்ராஜ்யமாய் பாபிலோன் காணப்பட்டது. என்றாலும் எதிர்காலத்தை குறித்து நேபுகாத்நேச்சார் மிகவும் வியந்து கொண்டு இருந்தான். தனக்கும் தன் ராஜ்யத்திற்கும் வரும் நாட்களிலே என்ன ஆக போகிறதோ என்று சிந்தித்து கொண்டு இருந்தான். வித்தியாசமான உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரு பெரிய சிலையை நேபுகாத்நேச்சார் சொப்பனத்திலே கண்டான். தானியேல் மூலமாய் அதற்கான விளக்கத்தையும் தேவன் கொடுத்தார். இதை நாம் 2ஆம் அதிகாரத்திலே கற்றுக்கொண்டோம். நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்திலே 4 விதமான உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. இப்பொழுது இங்கே தானியேல் கண்ட தரிசனத்திலே 4 மிருகங்கள் தானியேலுக்கு காட்டப்படுகிறது. சிங்கம், கரடி, சிவிங்கி, 4வது பெரிதும் பயங்கரமானதும் மகா பலத்ததுமான ஒரு மிருகத்தை கண்டார். இறுதியாக கண்ட மிருகத்தை ஒப்பிடக்கூடிய வேறு எதுவும் தரையிலோ தண்ணீரிலோ ஆகாயத்திலோ இல்லை. அது சாதாரண ஒரு மிருகத்தை போன்றது அல்ல. தானியேல் இப்படிப்பட்ட தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கண்ட பின்னர் அந்த இரவுகளிலே அதிகமாய் தூங்கி இருக்க முடியாது. தரிசனங்களை கண்ட இரவுகளை விட தானியேல் சிங்கக்கபியிலே நன்றாக தூங்கி இருக்க வேண்டும். நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் கொடுத்த சொப்பனத்தை தானியேலுக்கு காண்பித்த பின் அதற்கான விளக்கத்தையும் கர்த்தரே கொடுத்தார். அதற்கு பின் தானியேல் அதை குறித்து வியப்படைந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். கல்வி அறிவும் பழைய ஏற்பாட்டை கைக்கொள்வதிலே கரிசனை கொண்டோருமான தானியேல் தாவீதோடு செய்த தேவனுடைய உடன்படிக்கையை அறிந்தவராயிருந்தார். உலக ஆளுநராக வரப்போகிறவர் அவ்வாறு தாவீதின் வம்சத்திலே வருவார் என்பது தானியேலுக்கு தெரியும். நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனத்தின்படி 4 உலக ராஜ்யங்களில் மத்தியில்
தாவீதின் வம்சத்தில் எப்படி ஒரு உலக ஆளுநரை தேவன் ஏற்படுத்த போகிறார் என்பதை குறித்து ஒருவேளை தானியேல் வியப்படைந்தார். இந்த கேள்விக்கான பதிலை தானியேலின் மீதி பகுதி நமக்கு கொடுக்கிறது. முன்பே எழுதப்பட்ட உலக சரித்திரத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். இது எழுதப்பட்ட காலத்திலிருந்து 2500 ஆண்டுகளாக தொடர்ந்து அது நிறைவேறி வருகிறது. தானியேலுக்கு இருந்த கேள்விக்குறிக்கான விடையை கொடுக்கத்தான் தானியேலுக்கு இந்த 4 மிருகங்களை குறித்த தரிசனத்தையும் தேவன் கொடுக்கிறார். பாருங்கள், பல்வேறு உலகங்களால் ஆன சிலையை குறித்த தரிசனம் ராஜ்யத்தின் வெளி மகிமையை காட்டுகிறதா இருக்கிறது. அதுவே நேபுகாத்நேச்சார் கவனத்தை கவரும் காரியம் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆனால் தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திலே ஒவ்வொரு ராஜ்யங்களின் உள்ளான நிலைமையையும் தேவன் விவரித்தார். அந்த நிலைமை என்ன? ஒன்றை ஒன்று கடித்து பட்சிக்கும் நிலைமை. இயற்கையிலே அவை மாமிசம் சாப்பிடும் பழக்கம் உள்ளவை மற்றும் அவைகள் ஒவ்வொன்றும் அழிவுகரமான கொலையாளிகள் என்றும் கூறலாம். தானியேலின் தரிசனத்திலே வரும் 4 மிருகங்களும் நேபுகாத்நேச்சாரின் தரிசனத்தில் வரும் 4 உலோகங்களுடன் ஒத்து போகின்றன. ரோமானிய பேரரசின் சரிவு மற்றும் வீழ்ச்சி என்ற புத்தகத்திலே கிறிஸ்தவர் அல்லாத வரலாற்று ஆசிரியர் எட்வர்ட் கிப்பன் 4 பேரரசுகளும் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. மேலும் ரோமானியர்களின் வெல்ல முடியாத படைகள் ஜஸ்டின் மற்றும் டியோடோரஸின் வரலாறுகளைப் போலவே தானியேலின் தீர்க்க தரிசனங்களும் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன என்று கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். இங்கே மிக தெளிவாக தானியேல் இந்த தரிசனத்தை கண்ட ஆண்டு பெல்ஷாத்சாரின் 1ஆம் ஆண்டு என்று சரித்திர பின்னணியும் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பொன்னாலான தலையின் இறுதி காலம் அது. யூப்ரட்டிஸ் நதி பாபிலோன் பட்டணத்திற்கு உள்ளே வந்த பாதை வழியாய் கோபுரியாஸ் தன் படையோடு உள்ளே நுழைந்த பொழுது பெல்ஷாத்சார் ஆட்சியிலே இருந்தான். சரி, தானியேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தரிசனங்களையும் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால், ஏற்கனவே தானியேல் இதற்கு முன் கண்ட தரிசனத்தில் கண்ட முதல் 3 மிருகங்களை குறித்தும் இப்பொழுது 2வது கண்ட தரிசனத்திலே 4வது மிருகத்தை குறித்தும் அவர் அறிந்திருக்க வேண்டும். 3வது தரிசனத்தில் பரலோக காட்சியை தானியேல் கண்டார். எனவே இந்த அதிகாரத்தில் மொத்தம் 3 தரிசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த முதல் வசனத்தில் அவன் அந்த சொப்பனத்தை எழுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோனில் வசித்த தானியேலுக்கு போதுமான நேர அவகாசம் இருந்திருக்கிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிப்பதற்கும் எழுதுவதற்கும் வாய்ப்பு பெற்றார். ஒருவேளை இந்த குறிப்பிட்ட காலத்திலே தானியேல் புத்தகத்தின் முதல் பகுதியையும் அவர் எழுதியிருக்க வேண்டும். தானியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. இங்கே பெரிய சமுத்திரம் என்று சொல்லப்பட்டிருப்பது மத்திய தரை கடலை குறிக்கிறது. 4 காற்றுகளும் மத்திய தரை கடல் மீது பலமாக வீசின. ஏனென்றால் அதுதான் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. காற்றுகள் என்பது கிளர்ச்சி, பிரச்சாரம், பொது கருத்து பற்றி பேசுகிறது. கடல் என்பது மக்கள், கும்பல் மற்றும் புறஜாதியாரின் மக்களை குறிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஆகிய வசனங்களை நாம் படித்து பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 மற்றும் 15ஆம் வசனத்தையும் கவனியுங்கள். வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17:1. 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. வசனம் 15 பாருங்கள். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம்.
ஆகையால் கடல் என்பது உலகம் முழுவதும் உள்ள புறஜாதியாரின் கூட்டு மக்கள் தொகையாகும். வழக்கமாக காற்று ஒரு நேரத்திலே ஒரு திசையிலிருந்து மட்டுமே வீசுகிறது. ஆனால் இங்கே அது அனைத்து திசைகளிலிருந்தும் வரும் காற்றுடன் கூடிய பெரும் வன்முறை சூறாவளி. இது இந்த 4 ராஜ்யங்களில் எழுந்த குழப்பமான நிலைமைகளை மட்டுமல்ல, குறிப்பாக 4வது ராஜ்யத்தின் கடைசி கட்டத்தையும் குறிக்கிறது. இதை தானியேல் 7ஆம் அதிகாரம் 11, 12, 17ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கலாம். இந்த சூழ்நிலையில் சில சித்தாந்தங்கள் அனைத்து நாடுகள் மற்றும் கலக்கமடைந்த மக்கள் சிந்தனையை பிடிக்க பாடுபடும். இன்று நாம் 4வது ராஜ்யத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். ரோமானிய பேரரசு இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் மற்றும் அனைத்து நாடுகளையும் மீண்டும் கொண்டு வரும் காலத்திற்கு நாம் மிக அருகில் இருக்கிறோம். அதற்கு தேவையானது அதை மீண்டும் ஒன்றிணைக்கும் ஒருவர் மட்டுமே. நாம் வெளிப்படையாக அந்த காலத்திற்கு அருகில் இருக்கிறோம். ஆனால் நாம் எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்பது தெரியவில்லை. இந்த நாடுகள் அனைத்தும் அவற்றின் வெவ்வேறு சித்தாந்தங்கள், அரசாங்க வடிவங்கள் மற்றும் கண்ணோட்டங்களுடன் மீண்டும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். இந்த கட்டத்தில் இங்கு விவரிக்கப்பட்டுள்ள சூழ்நிலைகளுக்கும் நமது சொந்த நவீன உலக நிலைமைக்கும் இடையிலான கொடிய இணைப்பை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனால்தான் நாம் யுகத்தின் முடிவை நோக்கி நகர்கிறோம் என்று நான் கூறுகிறேன். இன்று முழு கண்டங்களும் விழித்து கொண்டிருக்கின்றன. மேலும் அனைத்து நாடுகளும் சூரியனில் ஒரு இடத்தை கேட்கின்றன. பல நூற்றாண்டுகளாக பழமையான நாகரிகத்தை கொண்டிருந்த மக்கள் திடீரென்று ஜெட் யுகத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளனர். வானொலி, தொலைக்காட்சி மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் ஏவுகணைகள் மக்களின் சிந்தனையை மாற்றியுள்ளன. புதிய சித்தாந்தங்கள் அவர்களின் மனதை கைப்பற்றியுள்ளன. மேலும் நமது குழப்பமான உலகம் 3ஆம் உலகப் போரை தவிர்க்க தீவிரமாக முயற்சிக்கிறது. வானொலியை கேட்கும் பொழுதும், தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுதும், யூடியூபை பார்க்கும் பொழுதும் நாம் மூளை சலவை செய்யப்படுவதை கவனித்தீர்களா? எல்லா வகையான பிரச்சாரங்களும் நமக்கு நேராய் வருகின்றன. இதே நேரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை எல்லாருக்கும் கூறி அறிவிப்பதை குறித்து கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறவர்களாக மாற வேண்டும். இதன் விளைவாக எண்ணற்ற மக்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசம் உள்ளவர்களாக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இந்த அத்தியாயத்தின் சிறிய கொம்புதான் மக்களின் மனதை கவருவதிலே வெற்றி பெறும். அவன் பெருமைகளை பேசும் வாய் கொண்டவன் என்று கூறப்பட்டிருக்கிறான். அவன் தோன்றும் பொழுது உலகத்திற்கு தன்னை விற்கப் போகிறான். அவன் சாத்தானின் மனிதனாயிருப்பான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் கூறியிருப்பதை கவனியுங்கள். வாசிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று மனித நேயம் எல்லா இடங்களிலேயும் மனுக்குலத்தை மகிமைப்படுத்துகிறது. மக்கள் பொதுநல அதிகாரிகளை மகிமைப்படுத்துகிறார்கள். மேலும் மேடை மற்றும் திரைப்பட நடிகர்கள், தொலைக்காட்சி நடிகர்கள் ஒருவரை ஒருவர் மகிமைப்படுத்துகிறார்கள். மக்களும் அவர்களை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த மக்கள் இன்று பல்வேறு ஊடகங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் திரையரங்குகளை மரியாதைக்குரியதாக மாற்றுகிறார்கள். ஒரு காலத்தில் அது கிரேக்கர்களின் ஒழுக்கத்தை சிதைத்தது. இன்று நம் ஒழுக்கத்தையும் கெடுத்து கொண்டிருக்கும் பல வீடியோ படங்கள் பல ஊடகங்கள் வழியாய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இளைஞர்கள் தங்கள் சுதந்திரம் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் தரக்குறைவான வீடியோக்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதே கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் ஊடகங்களிலே காணப்படக்கூடிய அதே ஆடைகளை அணிகிறார்கள். அவர்களுக்கு உண்மையில் சுதந்திரம் இல்லை. உண்மை என்ன தெரியுமா? இன்று மக்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடவுளின் வார்த்தையால் மூளைச்சலவை செய்யப்பட்டால் நாம் அனைவரும் நன்றாக இருப்போம். ஆனால் இப்பொழுது நம்மை சுற்றி நடப்பது வேதனைக்குரியது. தானியேல் கண்ட தரிசனத்தில் இந்த பயங்கரமான காட்சியே நம் முன்னால் வைக்கப்படுகிறது. இன்று நாம் பார்ப்பது இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று நான் கூறுகிறேன் என்று என்னை தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். நான் கூற விரும்புவதெல்லாம் காற்று அடிக்க தொடங்கிவிட்டது.
தொடர்ந்து அது எதிர்காலத்தில் எழும்ப இருக்கும் புயலாய் இருக்கிறது. வசனம் 3 பாருங்கள். தானியேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. 4 மிருகங்களும் வெவ்வேறு வகையான மிருகங்கள். சிங்கம், கரடி, சிவிங்கி அல்லது சிறுத்தை மற்றும் 10 கொம்புகள் கொண்ட மிருகம். இந்த புத்தகத்தில் தவிர 10 கொம்புகள் கொண்ட ஒரு மிருகத்தை நான் பார்த்ததில்லை. இந்த மிருகங்கள் பல மக்கள், பல மொழிகள், பல மக்கள் இனங்கள் மற்றும் நாடுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட ராஜ்யங்களை குறிக்கின்றன. வசனம் 4 பாருங்கள். தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முந்தினது சிங்கத்தைப் போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. கழுகுகளின் சிறகுகளை உடைய சிங்கம், இது பாபிலோன். குறிப்பாக இது நேபுகாத்நேச்சாரை குறிக்கிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மிக தெளிவாக இந்த 4 மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கழுகுகளின் இறகுகளை உடைய சிங்கம் என்பது வழக்கமான சிங்கத்தை விட வித்தியாசமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கழுகுகளின் இறகுகள் மிக வேகமாக படையை எடுத்துச் செல்லும் பாபிலோனின் திறமையை குறிக்கிறது. இதுவே உலகளவிலான ராஜ்யங்களின் மிக முக்கியமான ஒரு ரகசியமாக இருக்கிறது. ஜெனரல் நார்த்தன் பெட்ஃபோர்ட் ஃபாரஸ்ட் என்பவர் இடத்திலே யுத்தத்திலே எப்படி வெற்றி பெறுவது என்று கேட்டதற்கு அவர் த ஃபர்ஸ்ட் வித் த மோஸ்ட் என்று கூறினார். அதாவது முதலாவது செயல்படுபவர்களும் அதிக எண்ணிக்கை உள்ளவர்களுமே வெற்றி பெறுவார்கள் என்றார். நேபுகாத்நேச்சார் தனது படையை மிக துரிதமாக கொண்டு செல்லும் திறமை உடையவன். அதுவே அவனை அன்றைய உலகின் அரசனாக்கியது. மகா அலெக்சாண்டரின் ரகசியமும் இதுதான். ரோம சக்கரவர்த்திகள் மட்டுமல்ல, நெப்போலியனும் இதையே தனது யுத்த ரகசியமாக கொண்டிருந்தார். முதல் உலக மகா யுத்தத்திலே ஆகாய விமானம் பயன்படுத்தப்பட்டது, ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. 2வது மகா உலக யுத்தமும் மிகப்பெரிய அளவில் விமானப்படையினாலேயே வெற்றி கண்டது. மிக வலிமையான படையோடு மிக துரிதமாக வருகிறவர்கள் வெற்றி பெறுவார்கள். கடந்த காலத்திலே வாழ்ந்த பாபிலோனை பொறுத்த மட்டிலும் இது மிகவும் உண்மை. இதுவே எதிர்காலத்திலும் நிரூபிக்கப்பட போகிற உண்மையாய் இருக்க போகிறது. மேலும் இந்த வசனத்திலே தானியேல் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் சிறகுகள் பிடுங்கப்பட்டது என்று கூறப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சார் பைத்தியக்காரன் ஆகி தான் யார் என்பதையே அறியாதவனாய் வாழும் நிலைமைக்கு தள்ளப்பட்டது குறிப்பிடப்படுகிறது. மனுஷனைப் போல 2 காலிலே நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது என்பது மீண்டும் நேபுகாத்நேச்சார் சுய நினைவிற்கு வந்து பொறுப்பில் அமர்ந்ததை குறிக்கிறது. அவன் மிருகத்தைப் போல் புல்லை தின்றவன் ஆனான், ஆனால் மீண்டும் தன் பழைய நிலைமைக்கு மீட்கப்பட்டான். இது மட்டுமல்ல, ஒரு மனித இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். இது நேபுகாத்நேச்சாருடைய மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறது. அவன் ஜீவனுள்ள தேவனாய கடவுளை அறிந்து கொண்டான். சிங்கம் நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையின் பொன்னாலான தலையாகிய பாபிலோனை சுட்டி காட்டுகிறது. இன்று அது பாழடைந்து கிடக்கிறது. ஆனால் எரேமியாவின் புத்தகத்திலே கூறப்பட்டிருப்பது போல அங்கே நொறுங்கி கிடக்கும் பாபிலோனே அதன் விளைப்பிரகாரமான மகிமைக்கு சாட்சியாயிருக்கிறது. அந்த இடிபாடுகளின் மத்தியிலே அரியணையில் இருக்கும் பெருமை நிறைந்த சிங்கத்தை காண முடியும். இதுதான் அந்த மகா பெரிய ராஜ்யத்தை குறிக்கிறது. பாபிலோன் பட்டணம் இருந்த இடத்திலே செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சி அதன் முந்திய மகிமையை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. பழங்கால உலகத்திலே பாபிலோனில் காணப்பட்ட தொங்கு தோட்டம் உலக அதிசயங்களில் ஒன்றாய் இருந்தது. நேபுகாத்நேச்சார் மலை பகுதியிலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார். பாபிலோன் மாநகரம் வெட்ட வெளியிலே கட்டப்பட்டதாயிருந்தாலும் தனது மனைவிக்காக அப்படிப்பட்ட ஒரு தொங்கு தோட்டத்தை ஏற்படுத்தினார் என்று ஒரு குறிப்பு கூறுகிறது. இந்த பாபிலோன் பட்டணம் பாபேல் கோபுரத்திற்கு இணையானதாகவே இருந்தது. சுற்றி சுற்றி மனிதன் கோபுரத்தின் உச்சிக்கு செல்லக்கூடிய பாபேல் கோபுரம் அமைக்கப்பட்டது. இப்படி அமைக்கப்பட்ட பலிபீடங்களின் உச்சியிலே
மனிதர்கள் பலியிடப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்நாட்களிலே பாபிலோனியர்கள் சிறந்த தபால் துறை வைத்திருந்தார்கள். மேலும் வெண்கலத்தினால் செய்யப்பட்ட குழாய்களை பயன்படுத்தி வீடுகளுக்குள் குளிக்கும் தொட்டி அமைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த பட்டணத்திலே ஒரு பெரிய நூலகம் இருந்திருக்கிறது. அந்த பட்டணத்தை சுற்றி 300 அடி உயரமும் மேல் மட்டத்தில் ஒரே நேரம் 4 ரதங்கள் ஓடக்கூடிய அகலமுடைய மதில் சோறும் இருந்திருக்கிறது. இந்த நாகரிகத்தின் மகிமையானது பொன்னாலான தலை என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் சிங்கத்தின் கொடூர இயற்கைத்தன்மை பாபிலோனுக்கு இருந்தது. இதைத்தான் 2, 3 அதிகாரங்களிலே நாம் படித்தோம். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கடைசி காலங்களிலே வாழுகிறோம் என்ற உண்மையை இது உணரச் செய்கிறது. மகா உபத்திரவ காலம் ஆரம்பமாகும் முன் விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். அந்த மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் கவனத்தோடு வாழ வேண்டும். நம்மால் இயன்ற அளவு பலருக்கு வேத வசனங்கள் கற்றுக் கொடுக்கப்பட செயல்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபை முடிவு பரியந்தம் நம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வதாக. ஆமேன். பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது எது? பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது எது? ஆப்ஷன் ஏ வானத்தின் 4 காற்றுகள், ஆப்ஷன் பி புயல், ஆப்ஷன் சி 4 மிருகங்கள். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இந்த நாளின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட உலகின் இறுதி காலத்திற்கு வந்துவிட்டோம் என்பதை குறித்து பார்த்தோம். மரியாள் கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்து இருப்பதை தெரிந்து கொண்டது போல நீங்களும் தேவ பாதத்திற்கு வந்து வசனங்களை தியானிப்பது தெரிந்து கொண்டீர்கள். தேவன் எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த இருண்ட உலகில் நம்மை கலங்கரை விளக்காக வழிநடத்தப் போவது வேத வசனமே. அதையே பற்றி கொள்வோமாக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். யோவான் 14:18.